வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, சில சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள தான் ரொம்ப பெரிய அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கும் இல்லையா? இன்னைக்கே அப்படிப்பட்ட ஒரு சிம்பிளான, ஆனா ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த பத்தி ஒரு கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல இந்த வரிகள கொஞ்சம் கேளுங்க. ரொம்ப அழகான, அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த வரிகள் இல்லையா? இதோட ஒளி நம்ம மனசுல நல்லா பதியட்டும். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். நாம யாருக்காவது ஒரு உதவி செய்யும்போது பதிலுக்கு அவங்க நமக்கு என்ன செய்வாங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்காம செய்யறோம் பாத்தீங்களா? அந்த உதவியோட அருமைய நினைச்சு பார்த்தா அது கடலை விட பெருசுன்னு சொல்றாங்க. ஆனா, ஒரு நிமிஷம். ஒரு சின்ன உதவி எப்படிங்க கடலை விட பெருசா இருக்க முடியும்? நல்ல கேள்விதானே. வாங்க, இந்த விஷயத்த இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு குட்டி கதைக்குள்ள போகலாம். நம்ம கதையோட ஹீரோயின் பேரு மாயா. ஒரு சின்ன பொண்ணு. அவளோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் வரப்போகுது. மாயாவுக்கு டிராயிங்னா உயிர். வருஷா வருஷம் அவங்க ஸ்கூல்ல ஒரு பெரிய ஓவிய போட்டி நடக்கும். அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான பரிசு கிடைக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் பெயிண்ட் பாக்ஸ். பல வாரமா மாயா அந்த ஒரு போட்டிக்காக தான் உழைச்சிட்டு இருந்தா. அது அவளோட பெரிய கனவு. இப்போ அந்த காம்படிஷனுக்கு டிராயிங்க சப்மிட் பண்ண வேண்டிய நாள் வந்துருச்சு. அதுக்கு முந்தின நாள் ஸ்கூலே ஒரு பரபரப்பா இருக்கு. எல்லாரும் அவங்க டிராயிங்க்கு கடைசி டச் கொடுத்துட்டு இருக்காங்க. மாயா பக்கத்துல அர்ஜுன் ஒரு பையன் உட்கார்ந்திருக்கான். அவ ரொம்ப அமைதியான டைப். ஆனா ரொம்ப சூப்பரா வரைவான். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ ஒன்னு தப்பா நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல. சட்டுன்னு ஒரே ஒரு செகண்ட்ல எல்லாம் தலைகீழா மாறி போச்சு. ஒரு சின்ன கவனக்குறைவுல ஒரு பிளாக் இங்க் பாட்டில் டேபிள்லேருந்து உருண்டுடுச்சு. அப்படியே போய் அர்ஜுன் வரைஞ்சு முடிச்சிருந்த பெயிண்டிங் மேல கொட்டிடுச்சு. அவ்வளவுதான், அவனோட பல வார உழைப்பு எல்லாம் ஒரே நொடியில வீணாயிடுச்சு. அவன் கண்ணுல தண்ணி வந்துடுச்சு. ஆனா ஒரு வார்த்தை கூட பேசல. அமைதியா இந்த பாழா போன ஓவியத்தையே பார்த்துட்டு இருந்தான். இப்போ மாயா என்ன செய்வா? ஒரு பக்கம் அவளோட கனவு, அந்த பரிசு. இன்னொரு பக்கம் மனசு உடைஞ்சு போயிருக்க ஒரு கிளாஸ்மேட். அவளுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி நிக்குது. இங்க பாருங்க, அவளோட சாய்ஸ் எவ்ளோ கஷ்டமானதுன்னு. ஒன்னு அவளோட சொந்த பெயிண்டிங்க முடிச்சு அந்த பரிசு ஜெயிக்க முயற்சி பண்ணலாம். இல்லனா அர்ஜுனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். தன்னோட நேரத்தையும் பெயிண்டையும் அவனுக்காக கொடுக்கலாம். நீங்க மாயா இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஆனா மாயா ரொம்ப நேரம் யோசிக்கவே இல்ல. இதுல நமக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காதுன்னு அவ கணக்கு போட்டு பார்க்கல. அவ மனசுல இருந்த இரக்கம்தான் அவள முடிவெடுக்க வச்சது. உடனே அவ பேக்லேருந்து ஒரு புது கேன்வாஸ் எடுத்தா. அவளோட பெஸ்ட் கலர்ஸ கொஞ்சம் கூட யோசிக்காம அர்ஜுன் கிட்ட கொடுத்தா. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து புதுசா ஒன்னு வரைய ஆரம்பிச்சாங்க. பாருங்க, இதுக்கு பதிலா அர்ஜுன் நமக்கு என்ன செய்வான்னு அவர் ஒரு நிமிஷம் கூட நினைக்கல. சரி, அவங்க 2 பேரும் சேர்ந்து வரைஞ்சாங்க. ஆனா அடுத்து என்னாச்சு? வாங்க பார்க்கலாம். அன்னிக்கு மதியம் முழுக்க 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து வரைஞ்சாங்க. அவங்க வரைஞ்ச அந்த புது பெயிண்டிங் ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. ஆனா அதுல ஏதோ ஒரு மன நிறைவு இருந்துச்சு, ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா அவங்க அந்த போட்டியில ஜெயிக்க. ஆனா அதை விட முக்கியமான ஒண்ணு நடந்துச்சு. அன்னைக்கு முதல் முறையா அர்ஜுன் சிரிச்சான். அடுத்த நாள் காலையில மாயாவுக்காக ஸ்கூல் கேட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அன்னையிலிருந்து அவன் வெறும் ஒரு கிளாஸ்மேட் இல்ல, மாயாவோட நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டான். சோ மாயா அந்த பெயிண்ட் பாக்ஸ ஜெயிக்கல, ஆனா அதை விட ரொம்ப ரொம்ப மதிப்புள்ள ஒன்னு ஜெயிச்சான். அதுதான் ஒரு உண்மையான நட்பு. யோசிச்சு பாருங்க, பதிலுக்கு எதுவும் எதிர்பார்க்காம மாயா செஞ்ச அந்த சின்ன உதவி எவ்ளோ பெரிய விஷயத்த உருவாக்கியிருக்குன்னு. ஒரு ஆழமான நட்பு உருவாக காரணமா இருந்திருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக நாம ஆரம்பத்துல அந்த வரிகளை சொன்னோன்னு. பதிலுக்கு எதுவும் எதிர்பார்க்காம செய்யற ஒரு சின்ன கருணை கூட உண்மையில கடலை விட ரொம்ப பெரியது. கடைசியா ஒரு கேள்வி. நீங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கருணை கடலை எப்பதாவது பாத்திருக்கீங்களா? இல்ல நீங்களே யாருக்காவது அப்படி ஒரு கருணை கடலா இருந்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க.